ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதுசா வீடியோ போட போறோம். என்ன எப்படி ஸ்கேட்டிங் பண்ணி கத்து கொடுக்க போறோம். அது ஒரே வீடியோல. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் என்ஜாய் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோ இந்த டைப் ஆஃப் ஷூஸ் இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஷூ வாங்கிட்டு எப்படி போடணும்னு இப்ப கத்து கொடுக்குறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெல்ட் இருக்கும். நம்ம அது போடும்போது ஷூ போட்டுக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள மழை பெய்யுறதுனால வெளியே வீட்டுக்குள்ள இருந்து வந்து சாக்ஸ் மட்டும் போட்டுருக்கேன். இப்போ எப்படி போடுறேன்னு கத்துக்கிறேன். இந்த பெல்ட் இருக்கும். இந்த பெல்ட் இதுக்குள்ள விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கால் சரியா இருக்கும் அவ்வளவு சைஸ்ல விட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளவு சரியா இருக்கும், அதனால நான் இந்த சைஸ்ல விட்டுக்கிறேன். விட்டு இந்த மாதிரி பாட்டுட்டு அங்க இருக்கு கீழே இருக்கிற லேசை கட்டிக்கணும். இந்த லேசை கட்டிக்கணும். இந்த லேசை கட்டிக்கணுமா? அதே மாதிரி ரெண்டு காலையும் பண்ணிக்கோங்க. நம்ம பாஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலை வி ஷேப்ல தான் வைக்கணும். இந்த மாதிரி டைப் ஷூல அப்புறம் வி ஷேப்ல வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்படி நடக்க ட்ரை பண்ணணும். இப்படி நடந்துட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணணும். இப்படி ஸ்கேட்டிங் பண்ணி ட்ரை பண்ணணும். இப்படியே நல்லா ஸ்பீடா பண்ணதுக்கு அப்புறமா நல்ல பேலன்ஸ் அப்புறமா நீங்க கோச்சிங் போயிட்டு இருக்கீங்கன்னா அவங்க இன்னொரு டைப் ஆஃப் ஷூ இருக்கு. அந்த டைப் ஆஃப் ஷூ போட்டு பண்ண சொல்லுவாங்க. இப்போ அந்த டைப் ஆஃப் ஷூவை உங்களுக்கு காட்டுறேன். இதோ செகண்ட் டைப் வந்து இதுதான். இது பேர் இன்லைனர்னு சொல்லுவாங்க. அது பேர் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ எப்படி போடணும்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இது இருக்குல்ல, இந்த ஒயிட் கலர் இந்த செவப்பு கலரை பிக்லி அனுப்பிட்டு இந்த ஒயிட் கலர் தள்ளினீங்கன்னா அது அப்படியே வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு நீங்க சாக்ஸ் மட்டும் போட்ட போறோம். அப்புறம் சாக்ஸ் உள்ள போட்டுக்கோங்க. உள்ள போட்டு இந்த இது இருக்கும். இந்த இது இப்படி போட்டு இந்த சும்மா அமுக்காமலே இப்படி உள்ள தள்ளிட்டு உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமுக்கி இந்த இது போட்டு போட்டீங்கன்னா லாக் ஆயிக்கும். அதே மாதிரி ரெண்டு இதையும் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டீங்களா? இதோ இதுக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஷேப்ல வச்சுடு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா நடக்கணும்னா இந்த மாதிரி ஈஸியா ஸ்கேட் பண்ணி போயிடுவீங்க. இது இருக்குது ஈஸியா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த முன்னாடி காலத்துல பேலன்ஸ் வரணும். அப்படி இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கும். அப்ப இதுக்கு தனியா ஒரு கார்டு இருக்கு. அது அதுக்கும் போட்டா சேஃப். இப்ப இந்த கார்டு இப்ப எடுத்து காட்டுறேன். பாஸ் இதோ இந்த கார்டு. இது கார் இந்த இடத்துக்கு இருக்கும், இந்த இடத்துக்கு இருக்கும். இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாம்புக்கு. இந்த இது போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கீழே வந்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இது நான் ஸ்பீடா எப்படி ஜம்ப் பண்றதுன்னு கத்துக்கிறேன். ஸ்பீடா பண்றதுக்கு நீங்க நல்லா ஸ்டேபிளா நிக்கணும். நின்று டேர்னிங் டேர்னிங்க்கு கால் இப்படி எடுத்து டேர்ன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா பண்றது கஷ்டம். அதனால உங்களுக்கு டேர்ன் பண்ற கஷ்டமா இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படி இப்படி எப்படி ஜம்ப் பண்றதுன்னு கத்துக்கிடுறேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி நின்றுக்கணும். ஜம்ப் இந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Thank you friends for watching this video. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கேட்டிங் ஷூலே நிறைய கத்து கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்கலாம். பாய் பாய்.